பிரதமர் மோடியுடன் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் சந்திப்பானது நிறைவடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்திருக்கிறார். பிரதமர் மோடி உடனான சந்திப்பானது நிறைவடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிலுவையில் உள்ள மத்திய அரசின் நிதி பகிர்வுகளை விரைந்து விடுவிக்க பிரதமரிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் மோடி உடனான தமிழக முதலமைச்சரின் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கான கோரிக்கை மனுவுடன் பிரதமர் மோடியை சந்தித்து முதலமைச்சர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். நிலுவையில் உள்ள மத்திய அரசின் நிதி பகிர்வுகளை விரைந்து விடுவிக்க இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடியை சந்தித்து பேசியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்திருக்கிறார். மேலும் நிலுவையில் உள்ள மத்திய அரசின் நிதி பகிர்வினை விரைந்து வழங்குமாறு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கோரிக்கை அளித்திருக்கிறார். அண்மை செய்தி, பிரதமர் முதல்வர் சந்திப்பானது நிறைவடைந்திருக்கிறது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் விஜய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார், ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தி அரங்கிலிருந்து எமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் இணைகிறார். வணக்கம் எழிலரசன், இனி நீங்கள் தொடரலாம். நிச்சயமாக பாரத பிரதமர் அவர்களை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமர் அவர்களது அலுவலகத்தில் சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் முறையாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இன்று காலை 10:30 மணிக்கு அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக அவர் டெல்லி நோக்கி புறப்பட்டார். இந்த நிலைமையில் 12:30க்கு அவர் டெல்லி அடைந்தார். பிறகு அவர் அங்கிருந்து தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்றார். அந்த இடத்துல தமிழ்நாட்டு அதிகாரிகள், IAS அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு காவல் பிரிவு சார்பாக அவருக்கு ரெட் கார்பரேட், அதாவது சிறப்பான அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அதன் பிறகாக மத்திய உணவு முடித்துவிட்டு அங்கிருந்து பிரதமர் அலுவலகத்திற்கு அவர் விரைந்தார். பின்னர் ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த கால அனுமதியின்படி பிரதமர் அவர்களை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சந்தித்தார். இந்த சந்திப்பு என்பது 20 நிமிடம் வரை இந்த சந்திப்பு என்பது நீடித்தது. பிரதமர் மற்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் முகமுகமாக சந்தித்து பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது இந்த சந்திப்பில் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மூன்றாவது கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. இந்த நிலைமையில் தமிழகத்தில் பல்வேறு தடைகளை தாண்டி 118 என்ற அந்த இலக்கை பல்வேறு கட்சிகளின் ஆதரவுடன் அதை எட்டி தமிழகத்தில் இப்பொழுது ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் அமைத்திருக்கிறது. அதனுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இப்போது பதவியேற்று அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் 35 அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவை விரிவாக்கமும் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு இப்பொழுது பாரத பிரதமர் அவர்களை நேரடியாக அவர் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் பல்வேறு கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. வழக்கமாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பாரத பிரதமரை சந்திக்கிறார் என்றால் அது பல்வேறு காரணங்களுக்காக இருக்கலாம். அந்த காரணங்கள் அனைத்தும் அந்த மாநிலத்தினுடைய நலன் சார்ந்ததாகவே இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நிதி மற்றும் திட்டங்கள் தொடர்பாக ஒப்புதல் பெறுவது மற்றும் மாநிலத்தினுடைய புதிய உட்கட்டமைப்பு மற்றும் திட்டங்கள் மற்றும் தொழில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மத்திய அரசின் நிதி உதவி பெறுவதை நோக்கமாக கொண்டு இது போன்ற சந்திப்புகள்லாம் அமைவது வழக்கம். அது மட்டுமல்ல, பேரிடர் காலங்களில், குறிப்பாக மழை வெள்ளம் போன்ற காலங்களில் விவசாய பாதிப்பு மற்றும் மக்கள் அந்த பேரிடர் நேரங்களில் புயல் போன்ற பாதிப்புகளை சந்திக்கும் போது
அந்த மாநிலத்திற்கு பேரிடர் நிவாரண நிதி பெறுவது தொடர்பாக மாநில முதலமைச்சர்கள் பிரதமர் அவர்களை சந்திப்பது வழக்கம். இந்த நிலைமையில் மத்திய அரசினுடைய நிலுவைத் தொகைகள், அதாவது ஜிஎஸ்டி போன்ற வரிகளில் மாநில அரசும் மத்திய அரசுக்கு வரி செலுத்துகிறது. அப்படி என்றால் மாநில அரசினுடைய நிதி பங்கீட்டை முழுவதுமாக மாநிலத்துக்கு கேட்டு பெறுவதற்கு ஒரு முதலமைச்சர் பாரத பிரதமர் அவர்களை சந்திப்பது வழக்கமாக இருக்கும். இந்த நிலையில் சட்ட பிரச்சனை மற்றும் மாநில விவகாரங்கள் தொடர்பாக மாநில முதலமைச்சர் பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு கூடும். அதுபோன்று இப்போது நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பக்கத்து மாநிலத்துடன் அதாவது கர்நாடக மாநிலத்துடன் நமக்கு இப்போது காவிரி நதிநீர் படுகையில் கர்நாடக அரசு மேகதாட்டு என்ற ஒரு அணையை கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற நிலைமையில் கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் காவிரி படுகையில் நாங்கள் மேகதாட்டு அணையை கட்டப்போகிறோம், அதை தடுப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை, அப்படி தடுப்பதற்கான முயற்சிகளை செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இதுதான் தமிழகத்தில் இப்போது பேசு பொருளாகி தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கிற விஜய் அவர்கள் தமிழக மக்களுடைய உரிமையை காப்பதில் இதற்கு முன்போல் இருந்த நமது ஆட்சியாளர்கள், மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் காவிரி நதிநீர் உரிமையை காத்து தந்தவர். அதனால் காவிரி தாய் என்றெல்லாம் போற்றப்பட்ட அந்த உரிமையை காத்து கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் அதை தொட்டு வந்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய இந்த அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பதில் எந்த அளவிற்கு கவனம் செலுத்தும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது தமிழக மக்கள் மத்தியில் மேலோங்கி இருக்கிறது. இந்த நிலைமையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை சந்தித்துவிட்டு இப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அடுத்ததாக சந்திக்க திட்டம் வைத்திருக்கிறார் என்று தகவல்கள் வருகின்றன. இந்த நிலைமையில் அது போன்ற தகவல்களை எல்லாம் நமக்கு துல்லியமாக நேரலையில் தருவதற்கு நமது செய்தியாளர் டெல்லி சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் தொடர்ந்து நமக்கு தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார். இந்நிலையில் அவரிடத்தில் பேசலாம். யோகேஸ்வரன், பிரதமருடன் தமிழக முதலமைச்சர் ஒரு 20 நிமிட சந்திப்பை நடத்திவிட்டு இப்போது வெளியே வந்திருக்கிறார் என்று நீங்கள் தெரிவித்தீர்கள். இந்த நிலைமையில் இந்த சந்திப்புக்கு பிறகாக அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கப் போகிறார் என்றும் தெரிவித்திருந்தீர்கள். அதற்கு பிற்பாடு நிதியமைச்சரையும் அவர் சந்திக்க திட்டம் வைத்திருப்பதாக கூறினீர்கள். வழக்கமாக முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டிலிருந்து போகும்போது பிரதமர் அவர்களை சந்தித்துவிட்டு வெளியே வந்து என்ன காரணத்திற்காக பிரதமரை சந்தித்தோம் என்பது குறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்குவார்கள் என்று சொன்னீர்களே, அதுபோல இப்பொழுது விஜய் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமரை சந்தித்துவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தாரா அல்லது எப்போது சந்திப்பார், தெரிவிக்க முடியுமா? எழிலரசன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பை நிறைவு செய்துவிட்டு தமிழ்நாடு அரசு இல்லம் திரும்பி இருக்கிறார். சாணக்கியாபுரியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சேர்ந்தார். அவர் காரை விட்டு இறங்கும் போது அங்கு கூடியிருந்த தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் அனைவருமே பிரதமரை சந்தித்த போது பிரதமர் என்ன சொன்னார், அது குறித்து பத்திரிகையாளர்களை சந்திப்பீர்களா என கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் முதலமைச்சர் விஜய் கையெடுத்து கும்பிட்டவாறு அவர் மீண்டும் உள்ளே சென்று விட்டார், பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. எனவே இன்னும் சற்று நேரத்துல தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தப்பட்ட கோரிக்கைகள் குறித்தான விவரங்கள் செய்தி குறிப்புகளாக வெளியிடப்படக்கூடும் என நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பிரதமர் அலுவலகம் வழங்கியிருந்த நேரம் என்பது 4:30 மணி. 4:50 மணிக்கு எல்லாம் பிரதமருடைய இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜயின் வாகனம் வெளியே வந்து விட்டது. சரியா இந்த சந்திப்பு என்பது 10 நிமிடங்களுக்கு அதிகமாக நடைபெற்றிருக்கும் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 10 நிமிடங்கள் சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னுடைய வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டதோடு தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் சார்ந்து நிதிகளை சார்ந்திருக்கக்கூடிய மனுக்களை வழங்கி இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கோரிக்கை குறித்தான விவரங்கள் தான் இன்னும் சற்று நேரத்துல ஊடகங்களுக்கு செய்தி அறிக்கையாக வெளியிடப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் அவர்களை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். அது 6:30 மணிக்கு. இன்னும் 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் இருப்பதன் காரணமாக தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கே மீண்டும் திரும்பிவிட்டார்
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய். அதே நேரத்துல தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர்கள் இன்னும் தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வரவில்லை. முதலமைச்சர் மற்றும் அவருடைய அறைக்கு மீண்டும் திரும்பி விட்டார். இன்னும் 1 மணி நேரங்கள் கழித்து சரியாக ஒரு 6 மணிக்கு மீண்டும் தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து புறப்பட்டு மத்திய அமைச்சர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது செல்லும் போது முதலமைச்சர் துறை சார்ந்த அமைச்சர்களுடனான அந்த கோரிக்கைகள் குறித்த மனுக்களையும் பகிர்ந்து கொள்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வழக்கமாக டெல்லி வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் பிரதமருடனான சந்திப்பு அது எத்தனை நிமிடங்களாக இருந்தாலும் சரி, அந்த சந்திப்பு நிறைவடைவதற்கு பிறகாக நாம் இப்ப காட்சிகளா பார்க்கிறோம் இல்லையா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காரிலிருந்து இறங்கி மேலே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு போர்டியம் அமைப்பாங்க மக்கள் மற்றும் செய்தி தொடர்பு துறை சார்பில். அந்த போர்டியத்துல நின்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாராக இருந்தாலும் பிரதமரை சந்தித்தது ஏன், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் குறித்தெல்லாம் நாங்கள் வலியுறுத்தினோம், இந்த கோரிக்கைகளை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி எப்படி கேட்டுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய பதில் என்னவாக இருந்தது அப்படின்ற விளக்கங்களை எல்லாம் அளிப்பார்கள். ஆனால் இந்த முறை அப்படியான காட்சிகள் டெல்லியில அரங்கேறவில்லை. மாறாக அது செய்தி அறிக்கையாக வெளியிடக்கூடும் அப்படின்னு நாம எதிர்பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜயின் மீது பத்திரிகையாளர்களை அவர் சந்திப்பதே இல்லை என்ற ஒரு குறை தொடர்ச்சியாக கூறப்படக்கூடிய நிலையில டெல்லியிலாவது பிரதமரை சந்தித்ததற்கு பிறகு யோகேஸ்வரன், வழக்கமாக இதற்கு முன்பிருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் பிரதமரை சந்தித்த போது எவ்வளவு நேரம் எடுத்து அந்த சந்திப்பு என்பது நடந்தது. இப்பொழுது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்திருக்கிற இந்த நேரம் என்பது வெறும் 20 நிமிடங்களிலேயே இந்த சந்திப்பு என்பது நிறைவடைந்திருக்கிறது. இது வழக்கமான ஒன்றுதானா? இதற்கு முன்பிருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் எவ்வளவு நேரம் இந்த சந்திப்பை நிகழ்த்தினார்கள்? ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து டெல்லியினுடைய செய்திகளை ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். இந்த 20 நிமிட சந்திப்பில் போதுமான அளவிற்கு பேசியிருக்க முடியுமா? எழிலரசன், எனக்கு சரியா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2023 காலகட்டங்கள்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய வருகையின் போதும் சரி, 2019 காலகட்டங்கள்ல அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி வருகையின் போதும் சரி, பிரதமருடனான சந்திப்பு நீண்ட நேரங்கள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பா ஒரு அரை மணி நேரமாவது பிரதமருடனான சந்திப்புகள் நீடித்திருக்கிறது. அப்போது முதலமைச்சர் மட்டுமல்ல அமைச்சர்களும் உடன் செல்வார்கள். பல்வேறு விவகாரங்கள் குறித்தெல்லாம் பேசுவார்கள். இன்னும் சொல்ல போனால் பிரதமர் அலுவலகத்திலிருந்து முதலமைச்சர் பிரதமருடைய சந்திப்பு குறித்த புகைப்படங்கள் வெளியாகும் போது கூட ஒரு 3 புகைப்படங்களையாவது வெளியிடுவார்கள். அதில் ஒரு புகைப்படம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை பிரதமர் பார்த்தவாறு இருக்கும். அதற்கு அருகில் அமர்ந்தவாறு முதலமைச்சர் எடுத்துரைப்பது போன்ற அந்த காட்சிகளை எல்லாம் பிரதிபலிப்பார்கள் பிரதமர் அலுவலகங்கள். ஆனால் இன்று வெறும் 10 நிமிடங்கள் மட்டுமே இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது அப்படின்ற தகவல்கள் எல்லாம் நமக்கு வெளியாகி இருக்கிறது. 10 நிமிடங்கள்ல அதிகபட்சம் என்ன நடைபெற்றிருக்கலாம்? முதலமைச்சருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருப்பார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கை மனுக்களை பெற்றிருப்பார். இந்த கோரிக்கை மனுக்களை எல்லாம் நான் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் வழங்கி பரிந்துரைத்து அது குறித்து முடிவுகளை எடுக்க சொல்கிறேன் என அவர் தெரிவித்திருப்பார். இதனை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் விஜயும் புறப்பட்டு வந்திருப்பார் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் உள்ளே என்ன நடந்தது என்பது குறித்தெல்லாம் அரசு தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டால்தான், நாங்கள் விளக்கங்களை கொடுத்திருக்கோம் என்று சொல்லப்பட்டால் மட்டுமே அதற்கு பிரதமர் என்ன பதில் கொடுத்தார் என்ற விளக்கங்களை எல்லாம் பொறுத்து அது மாறுபடும். ஆனால் இதற்கு முன்பு வந்த முதலமைச்சர்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு நீண்ட நெடிய நேரங்களாக நீடித்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய சந்திப்பு 10 நிமிடங்கள் மிகாமல் அந்த மட்டுமே நடைபெற்று இருப்பது என்பது பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. பிரதமருடனான சந்திப்பு மன நிறைவாக அமைந்ததா, அல்லது கோரிக்கைகளை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வழங்குகிறார் என்ற அடிப்படையில பிரதமர் பெற்றுக்கொண்டு அதனை கடந்து விட்டாரா என்ற ஒரு கேள்விகளை எல்லாம் எழுகிறது. இன்னும் சில நிமிடங்கள் பொறுத்திருந்தால் போதும் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ அந்த விளக்கங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். அதுல என்னென்ன மாதிரியான அம்சங்கள் கொடுக்கப்பட்டதோ அதனை பிரதமர் பெற்றுக்கொண்டு என்ன தெரிவித்தார் அப்படின்றத எழுத்துப்பூர்வமாகவே ஊடகங்களுக்கு பொது அறிவிப்பாக அதன் மூலமாக வழங்குவார்கள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே விரைவில் அந்த அரசினுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையை நாம் எதிர்பார்க்கலாம். இளையரசர், நிச்சயமாக பிரதமர் மற்றும் தமிழக முதலமைச்சருக்கு இடையேயான இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நீடித்தது மற்றும் அங்கு என்னென்னலாம் நடந்திருக்கும், என்ன மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் தமிழக முதலமைச்சர் மனுவாக கொடுத்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் ஓரளவிற்கு யூகமாக நாம் யூகித்து வந்தாலும் கூட அது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவந்தால் மட்டுமே அந்த சந்திப்பு எந்த அளவிற்கு மனநிறைவாக இருந்தது, தமிழக முதலமைச்சர் வைத்த அந்த கோரிக்கைகளை பிரதமர் எந்த அளவிற்கு அதில் பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறார்,
என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். வழக்கமாக ஒரு மாநில முதலமைச்சரும் பிரதமர் அவர்களும் சந்திக்கிறார்கள் என்றால் குறைந்தபட்சம் அந்த சந்திப்பு என்பது ஒரு அரை மணி நேரமாவது நீடிப்பது வழக்கம். ஆனால் தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் பிரதமருடைய சந்திப்பு வெறும் 10-15 நிமிடங்களிலேயே அது நிறைவடைந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிரதமர் உடனான சந்திப்புக்கு பிறகு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வெளியில் வந்து ஊடகவியலாளர்களை சந்தித்து அந்த சந்திப்பு தொடர்பான தகவல்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வார்கள். தமிழக அரசு நலன் சார்ந்து நான் இந்தந்த கோரிக்கைகளை எல்லாம் பிரதமரிடத்தில் நான் முன் வச்சிருக்கிறேன், பிரதமர் அவர்கள் இதை உடனடியாக பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார், அல்லது இந்த விவகாரத்தை நாங்கள் ஆராய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று அந்த சந்திப்பு குறித்து வெளிப்படையாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுவார்கள். ஆனால் அதுபோன்ற எந்த சந்திப்பையும் கூட தற்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்காமல் பத்திரிகையாளர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு அவர் அந்த பேட்டி கொடுப்பதை தவிர்த்து சென்றிருக்கிறார் என நமது டெல்லி செய்தியாளர் நமக்கு தகவல்களை தெரிவிக்கிறார். பேட்டி தான் கொடுக்க வேண்டும் என்று அல்ல, அந்த சந்திப்பு தொடர்பாக ஒரு பத்திரிகை பிரஸ் நோட், பத்திரிகை குறிப்பை கூட வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பத்திரிகை குறிப்பில் என்ன மாதிரியான சந்திப்பு இருந்தது, என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டது, பிரதமர் மற்றும் தமிழக முதலமைச்சர் இடையே நடந்த அந்த பரஸ்பர சந்திப்பு எந்த அளவுக்கு திருப்திகரமாக இருந்தது என்றெல்லாம் அதில் விவரங்கள் அடங்கி இருக்கும். அது வந்தால் நாம் ஓரளவிற்கு இந்த சந்திப்பை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நமது டெல்லி செய்தியாளர் கொடுக்கிற அந்த தகவல்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. யோகேஸ்வரன், இவ்வளவு நேரமாக நீங்கள் தொடர்ந்து பிரதமர் மற்றும் தமிழக முதலமைச்சர் தொடர்பான செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களது தகவல்களுக்கு நன்றி. அடுத்தடுத்ததாக அவர் உள்துறை அமைச்சர் மற்றும் நிதித்துறை அமைச்சர் போன்றவர்களை சந்திக்க இருக்கிறார். அதுபோன்ற களத் தகவல்களையும் நீங்கள் தொடர்ந்து சேகரித்து கொண்டே இருங்கள். அதுவரை நாம் பிற செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்துள்ளார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமரை சந்தித்துள்ளார். இது குறித்த விரிவான தகவல் நித்யானந்தன். தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக டெல்லி சென்றிருந்தார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்து தமிழ்நாடு தொடர்பான அந்த கோரிக்கை அடங்கிய கடிதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் பிரதமரும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரும் சந்தித்த அந்த புகைப்படம் என்பது இந்திய பிரதமர் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அந்த காட்சியை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். வழக்கமாக தமிழ்நாடு முதலமைச்சரும் பிரதமரும் சந்திக்கக்கூடிய அந்த காட்சிகளை தமிழ்நாடு அரசு தான் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும். ஆனால் இந்த முறை பிரதமர் அலுவலகத்திலிருந்து PMO உடைய அந்த அபிஷியல் எக்ஸ் பக்கத்தில் தற்பொழுது அந்த படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சால்வை அணிவித்து அதன் பிறகாக அவருக்கு ஒரு பூங்கொத்தை கொடுத்து மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பை சந்தித்திருக்கிறார்கள். அரசு முறை பயணமாக தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் 10-15 நிமிடங்கள் வரை இந்திய பிரதமரை சந்தித்து தமிழ்நாடுடைய நிதி தேவைகள், அதே போல தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசு துணை நிற்க வேண்டும், மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் சுமூகமாக இருக்க வேண்டும் என்று பல விவகாரங்கள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பேசியதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. ஆகவே இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் கடந்த 10-15 ஆண்டுகளாகவே மத்திய மாநில அரசுகளுக்கான உறவு என்பது ஒரு கசப்பான ஒரு உறவாகவே இருந்து வந்த சூழலில் இந்த முறை தமிழ்நாட்டிற்கும் மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்குமான ஒரு உறவு என்பது ஒரு இணக்கமான ஒரு உறவாக இருந்து தேவைப்படக்கூடிய நிதி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்காக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு புதிய அரசு அமைய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமரை சந்திப்பதற்காக காலை டெல்லி புறப்பட்டதிலிருந்து தமிழக மக்கள் ஒரு பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். என்றால் பிரதமரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன கோரிக்கையை வைக்க இருக்கிறார், தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்து என்ன பேச இருக்கிறார், அந்த விவகாரத்தை மட்டும் தமிழக மக்கள் ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். இந்த நேரத்தில் முதல் கட்டமாக பிரதமருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தற்பொழுது அந்த புகைப்படங்கள் மட்டும் வெளியாயிருக்கிறது, படங்கள் வெளியாயிருக்கிறது.
இதன் பிறகாக அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு செய்தித்துறையிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமருக்கு கொடுத்த அந்த கடிதம் முழுமையான அந்த விவரம் என்பது வெளியிடுவார்கள். ஆகவே அந்த கடிதத்தில் தான் மிக முக்கியமாக என்னென்ன கோரிக்கைகள் அடங்கிய அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார் என்பது குறித்தான விவரங்கள் வெளியாகும். எது இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு நிதி தேவை என்பதுதான் மத்திய அரசிடமிருந்து நாம் எதிர்பார்க்க வேண்டி இருக்கிறது. என்றால் தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில்கள் பணி நடைபெறுகிறது. அதே போல PMST கேர், அதில் மாணவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு தேவையாக இருக்கக்கூடிய நிதி வர வேண்டியிருக்கிறது. அதே போல GST வரி வருவாயில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டிற்கு குறைவான அந்த தொகை என்பது வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எப்படி மத்திய அரசு கொடுக்கிறதோ அதே அளவிற்கு தமிழ்நாட்டிற்கும் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் பல கோரிக்கைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே GST வரி வருவாயில் அந்த பகிர்வு என்பது மத்திய மாநில அரசுக்கான பகிர்வு சரியாக இருக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவிரியில் மேகதாது பகுதியில் அணை கட்டக்கூடியதை கர்நாடக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவே அது சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கக்கூடாது என்று அது ஒரு புறம் என்ற தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதையெல்லாம் பிரதமரிடம் வலியுறுத்தி இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த கடிதம் என்பது இன்னும் ஒரு 10 to 15 நிமிடத்திற்குள்ளாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதம் வெளியாகும். முதற்கட்டமாக தற்பொழுது படங்கள் வெளியே இருக்கிறது. இருவரும் அமர்ந்து பேசக்கூடிய அந்த படமும், அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பட்டு சால்வை அணிவித்து ஒரு பூங்கூடையை கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை தற்பொழுது பார்க்கிறோம் தொலைக்காட்சியில். ஆகவே இந்த இருவரும் சிரித்த முகத்துடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி என்பது பிரதமர் அலுவலகத்திலிருந்தே வெளியிட்டிருக்கிறார்கள். வழக்கமாக பிரதமரும் முதலமைச்சரும் பேசக்கூடிய அந்த காட்சியை, அந்த படங்களை தான் வெளியிடுவார்கள் PMO அலுவலகத்திலிருந்து. ஆனால் இந்த முறை தமிழ்நாடு முதலமைச்சரும் பிரதமர் நரேந்திர மோடியும் சிரித்தபடி பேசக்கூடிய அந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது, இந்த சந்திப்பு என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான முதல் சந்திப்பாகவே இந்த படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. படங்களிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாகவும் இது இருக்கக்கூடியதாக நம்மால் பார்க்க முடிகிறதாகவே பூங்கொத்து கொடுத்து பிரதமரை தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்திருக்கிறார். அதன் பிறகாக இருவரும் சிரித்தபடி பேசக்கூடிய அந்த படங்கள் வெளியே இருக்கிறது என்பது தமிழ்நாட்டிற்கும் மத்திய அரசிற்கும், அதாவது மத்திய மாநில அரசுக்கு இரண்டு அரசுகளுக்கும் ஒரு நல்ல உறவு இருப்பது போல காண்பிக்கக்கூடிய படங்களாக தற்பொழுது இந்த படங்கள் அமைந்திருக்கிறது என்று படங்கள் கூறக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இதன் பிறகாக மத்திய மாநில அரசுகளுடைய உறவை புதிய அரசு எப்படி கையாள போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் பிரதமர் நிறைவேற்றப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை இராணுவத்தினர், கடற்படையினர் அவ்வப்போது தமிழக மீனவர்களை கைது செய்வது என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விவகாரங்கள் எல்லாம் பிரதமரிடம் அழுத்தமாக முதலமைச்சர் கூறியிருக்கிறாரா, இதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் ஒரு 10 to 15 நிமிடத்துக்குள்ளாக முழுமையான விவரம், என்ன கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரதமரிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் எதையெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறார் என்பது குறித்தான முழு விவரம் வெளியாகும். முதல் கட்டமாக இந்த படங்கள் மட்டுமே தற்பொழுது வெளியே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. நித்யானந்தன், தற்போது டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் டெல்லியில் பிரதமரை சந்தித்துள்ளார். அடுத்ததாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் யாரெல்லாம் சந்திக்க உள்ளார் நித்யானந்தன்? தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரை சந்தித்துவிட்டு மீண்டும் தமிழ்நாடு இல்லத்திற்கு திரும்பி இருக்கிறார். ஆகவே அடுத்தபடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதற்கு அடுத்தபடியாக நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆனால் அதற்கான நேரம் என்பது இன்னும் கொடுக்கப்படாமல் இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஆகவே ஒருவேளை நேரம் கொடுத்தால் உடனடியாக அங்கிருந்து டெல்லி தமிழ்நாடு இல்லத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக புறப்பட்டு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6 மணி அல்லது 6:15 மணி அளவில் அமித்ஷாவை சந்திக்கிறார். அதன் பிறகாக 7 மணிக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பார் என்று ஒரு டென்டேட்டிவ் தகவல் மட்டும் தற்பொழுது இருக்கிறது. ஆகவே அந்த தகவல் உறுதியாகும் பட்சத்தில் இவர்கள் இருவரையும் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் மத்திய நிதியமைச்சரை சந்திப்பது என்பது தமிழ்நாட்டிற்கு தேவைப்படக்கூடிய நிதியை வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு, புதிய அரசு பட்ஜெட் போட வேண்டியது இருக்கிறது. ஆகவே அதற்காக நிதியமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வழக்கமாக டெல்லி செல்லக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் அமைச்சர்களை உடன் அழைத்து செல்வார்கள். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் உடன் இருப்பார்கள். தவேகாவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்றாலும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யாரும் இல்லாமல் முதலமைச்சரே தனியாக சென்று தமிழ்நாட்டுடைய கோரிக்கையை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. நித்யானந்தன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.